ஆண்டவருடைய பிள்ளைகள் இரண்டாவதாக ஒன்று ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் உங்களுக்கு விரோதமா வரும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை. யாருக்கு? எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனை, வேற எல்லாரும் எப்படி இருக்காங்க? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. அவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கான், அவன் நல்லா இருக்கான், துரோகி நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், மோசமானவன் நல்லா இருக்கான், ஆனா எனக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. இல்ல, இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததே ஆனால் அது உங்களை எதுவுமே செய்ய விடாது, உங்களை தற்கொலைக்கு நேராக தான் வழி நடத்தும். இந்த அகித்தோப்பேலால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, இதை ஏத்துக்கவே முடியல. மூசாயை ஏத்துக்கிட்டீங்கல்ல, எல்லாரையுமே ஏத்துக்கிட்டீங்கல்ல, என்ன மட்டும் இப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களா? நான் மட்டும் உங்களுக்கு வேண்டாமா? இல்ல, ஒரு ராஜாவா இருக்கும்போது 10 பேர் ஆலோசனை கொடுக்கும்போது 10 பேர்ல எல்லாருடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. யாராவது ஒருத்தருடைய ஆலோசனை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். 10 டைம் உன்னுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டா 2 டைம் உன் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அகித்தோப்பேலுக்கு இல்லாததுனாலே என்ன மட்டும்தான் இப்படி ஒதுக்கிட்டாங்கன்ற ஒரு உணர்வு வந்த உடனே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தான். இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல யாராவது ஒருத்தர் மனசுக்குள்ள எனக்கு மட்டும்தான் இவ்வளவு ப்ராப்ளம், எனக்கு மட்டும்தான் இவ்வளவு வியாதி, எனக்கு மட்டும்தான் வேலை ஸ்தலத்தில் எல்லாருமே திட்டுறாங்க, என்ன மட்டும்தான் எல்லாருக்குமே பிடிக்கல, நான் மட்டும்தான் இப்படி மோசமான இடத்துல இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ஒன்றும் இல்லாம போகுது, நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக அது உண்மை இல்லை. உலகத்திலே வெற்றி அடைகிற, உலகத்திலே வாழ்கிற, உலகத்திலே ஜெயிக்கணும்னு நினைக்கிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக சில போராட்டமான பாதையை தாண்டித்தான். அது உங்களுக்கு மட்டுமானதல்ல, எல்லாருக்கும் உண்டு. நீங்க அதை பெருசுப்படுத்துறீங்க, நீங்க நிறைய பேர் அதை ரொம்ப யோசனையா எடுக்கிறீங்க. ஆனால் சிலர் அதை எப்படி எடுக்கிறாங்கன்னா, சுலபமா எடுத்து தாண்டக்கூடிய பலனை கத்திடத்துல கேட்டு தாண்டி போகிறார்கள். அவர்களுக்கு அது ஜெயமாய் அமைகிறது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்று ஆண்டவரிடத்துல ரெண்டாவது ஒரு கிருபை கேட்கணும். என்ன கிருபைன்னா, ஆண்டவரே எனக்கு மட்டும் இல்லை, உலகத்திலே இருக்கிற மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அத்தனை பேருக்கும் ஊழியத்தில் இன்னைக்கா கஷ்டம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவ்வளோ வரங்கள் இருக்கிறது, அவ்வளோ செயல்பாடு இருக்கிறது, வியாதிஸ்த சுகப்படுத்துகிற அபிஷேகம் இருக்கிறது. அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லையா? அவருக்கு எல்லா கஷ்டமும் இருந்துச்சு. அவர் எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்தார். அதனால இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை, சத்தமா சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயித்தே. ஹல்லேலூயா. சிலருக்கு இந்த வேலையில மட்டும்தான் பிரச்சனை, இந்த வேலை செஞ்சிருந்தா பிரச்சனையே இல்லை, நான் படிச்சிருந்தா பிரச்சனையே இல்லை, நான் ஒரு நல்ல அம்மா அப்பாவுடைய வயிற்றுல பிறந்திருந்தா பிரச்சனையே இல்லை, நான் கோடிக்கணக்கான சொத்து வச்சிருந்தா பிரச்சனையே இல்லை, எனக்கு மூக்கு மட்டும் கொஞ்சம் நீளமாக இருந்திருந்தா பிரச்சனையே இல்லை, நான் மட்டும் கலராக இருந்திருந்தேன்னு வைங்க எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் மட்டும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருந்தேன்னு வைங்களேன் எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் மட்டும் அம்பானியினுடைய வீட்டில் இருந்தேன்னு வைங்களேன் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. இல்லவே இல்லை. இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தால், இந்த உலகத்திலே வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும்னு சொன்னா ஒரு பக்கம் அல்ல, பல பக்கம் நமக்கு சூழ்நிலை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது உங்களையும் என்னையும் ஒன்றும், சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னை சேதப்படுத்த மாட்டார். முழு பலத்தோட சொல்லுங்க, என்னை சேதப்படுத்த மாட்டார். சொல்லுங்க, நான் அதை கண்டுபிடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறவர். இது எதனால் வந்தது என்கிறதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை தருகிறவர் கர்த்தர். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இந்த பாதை வந்திருக்கிறது, அந்த பாதையிலே நிறைய பேர் வெற்றி அடைந்தார்கள், நிறைய பேர் அந்த பாதையை கடந்தார்கள். அந்த ஞானத்தை எனக்கு தாரும், அந்த கிருபை எனக்கு தாரும். இது எனக்கு மட்டும் உண்டானது அல்ல, நான் ஜெயிக்கிறதற்கு உண்டானது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ சவால்கள் உங்களுக்கு முன்பாக வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் மனசுல என்ன நினைக்கணும்னா, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, நிறைய பேருக்கு வந்திருக்குது, நிறைய பேர் ரொம்ப அழகாக தாண்டிட்டாங்க, நிறைய பேர் இந்த சிச்சுவேஷனை தாண்டினாங்க, எனக்கும் இதை தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. சவுல் ராஜா செய்த ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு பாருன உடனே இவருக்கு உடனே மனசுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ரிஜெக்ட் பண்றாங்க, என்ன ரொம்ப குறைவா பார்க்குறாங்க, என்ன கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு, எனக்கு மட்டும்தான் இந்த அவமானம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இதே அவமானம் யாருக்கு வந்திருக்குது? தாவீது ராஜாவாகும் போது அவனுக்கும் வந்திருக்குது. அது எல்லாருக்குமே வர்றதான். ஆனால் இதை கையாளுகிறதுக்குரிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், இன்று கர்த்தர் உங்களோட கர்த்தர் பேசுகிறார். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் நினைச்சேன், எனக்கு மட்டும்தான்.
என்ன மட்டும் ஏன் கர்த்தர் விசேஷமா இப்படி நடத்துறாரு, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எதுவுமே சரியாக மாட்டேங்குது, எனக்கு மட்டும் இந்த வழியா, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வழியா, என்ன தவிர மற்றவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க, என்ன தவிர மற்றவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் உங்க மனசு தோணுச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இந்த உலகத்திலே இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த பாதையில தான் கடந்து வர்றாங்க, இந்த பாதையிலே நான் உனக்கு ஞானத்தையும் கிருபையும் சத்துவத்தையும் உனக்கு கொடுத்து அழகாய் உன்னை நடத்தி உன்னை ஜெயிக்க பண்ணி உன்னை வெற்றியாய் நடத்தி கொண்டு வருகிற கர்த்தர்